ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். இங்கே இருங்க, நம்ம அண்ணன் ஒருத்தர் நத்தத்துல இருந்து டிவேனி பிரியாணி அப்படின்னு சொல்லி வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் நல்லா மனமா பிரியாணி சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. நல்லா திணக்க திண்டுவிட்டு அண்ணே வீடு நல்லா செதுக்கி செதுக்கி கட்டியிருக்காங்களே ஆறுட்டுனேன்னு கேட்டா, தம்பி நம்ம சொந்தக்காரவங்களுக்கு நான் தான் இந்த தோப்பை வாங்கி பண்ண வீட்டை கட்டி கொடுத்தேன்னு சொல்கிறாப்புல. நான் இம்புட்டுனால அண்ணன் சோறு உழம்புக்கு தான் ஃபேமஸ்ன்னு நினச்சா இப்போத்தானே தெரியுது தோப்பு துறவு வீடு வாச அம்புட்டுலேயும் அண்ணன் கிங்குன்னு. அடே அப்பா, இந்த வீட்டை வீடுன்னு சொன்னால் நீங்களே டபீர்னு அடிச்சு விடுவீங்க. இந்த பங்களா பக்கத்துலேயே கேணி, நீச்ச குளம், வாலிபால், பேட்டு மிட்டன்லாம் விளையாட குரோண்டு அப்படின்ட்டு அண்ணன் சும்மா அம்சமாக மிரட்டி விட்டுருக்காப்புல. அது மட்டுமா அம்புட்டும் நல்லா அந்த காலத்து கோட்டை மாதிரி உடகல்லையா வச்சு அமைச்சு விட்டுருக்காரு. உங்களுக்கும் நத்தம் திண்டுக்கலை பக்கத்து தோப்பு துறவு பங்களாங்களா கட்டணும்டா அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பிக் ஷாட் அசோசியேட்ஸு, நம்ம நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே அண்ணன் ஆபீஸ் இருக்கு. மேற்கொண்டு விவரம் பூரா கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.